இன்று ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா குடல் அப்பளம் நம்ம ஊரில் போட்டின்னு சொல்லுவாங்க. அதிக நிறமுள்ள அப்பளம் உடல்நலத்துக்கு தீங்கு என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பளத்தில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு. அதிகம் சாப்பிடுவதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரித்து நீண்ட காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தினமும் அப்பளம் சாப்பிட்றதால ஏற்படும் நன்மை தீமையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கலர் அப்பளம் சாப்பிடுவோம்ல, அவங்களுக்கான செய்தியும் சொல்கிறேன் கேளுங்க. எண்ணெயில் பொரிச்ச அப்பளம் வறுத்து எடுக்கப்படுவதால் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். மேலும் இதய நோயாளிகள், உயர் ரத்த அழுத்தத்தில் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். எனக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும்டா, எப்பறம் நாங்கெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் பதில் சொல்றேன் கேளுங்க. கலர் சேர்க்காம சுத்தமான உளுந்து அப்பளத்தை எண்ணெயில் பொரிக்காமல் ஓவனில் அல்லது தணலில், அதாவது நெருப்புல சுட்டு மிகவும் நல்ல புரோட்டீன் நிறைந்த உணவா இருக்கும். ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்பளத்துல சோடா சேர்த்துருவாங்க. சோடா சேர்க்காம தான் ரொம்ப நல்லதுங்க. ஆனா சோடா சேர்க்கறதுனால இது உணவு பாதையில் புண்களை ஏற்படுத்திவிடும். எண்ணெயில் பொரித்த உணவு கொலஸ்ட்ரால் அதிகமாகும். நான் பழைய போட்டி தினதெல்லாம் நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருக்குடான்னு கேட்கறவங்களுக்கும் எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க. அதாவது எலுமிச்சம்பழம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு சத்து மிக்க சிட்ரஸ் பழமாகும். எலுமிச்சம்பழம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதய ஆரோக்கியம், தோல் பராமரிப்பு, கிருமி நாசினி, சமையல்ல முக்கிய சுவையாகவும் பயன்படுகிறது. அடாவுடி பண்ணி வீடியோ பிடிச்சி உன் தம்பியை காட்டி லைக் கேட்கறியான்னு நீங்க சொல்றது புரியுது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.